இன்னும் தேர்தல் தேதி கூட அறிவிக்கல, அதுக்குள்ளேயே கட்சி காலி. விஜயை நம்பி வர்றது அந்த ஒரு சில தற்குறிகள். அந்த தற்குறிகளுடைய கூட்டம் கூட நாளுக்கு நாள் தடம் தெரியாம போகக்கூடிய அளவுக்கு தான் இப்ப அவரோட நிலைமை போயிட்டு இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு மனுஷன் அழுது புலம்பி தவிச்சிட்டு இருக்கிறாப்புல. இந்த ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு இவர் மாசத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டை விட்டே வெளில வருவாராம். இந்த கூட்டம் நடத்துறதுக்கு பல உயிர்களை காவு வாங்கிட்டு உட்காந்து வச்சுட்டு இருக்கிறாரு. பார்த்தோம்னா நேத்து சேலத்துல நடந்த கூட்டம், அந்த கூட்டத்திலேயே ஒரு உயிரிழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனா நீ செத்துக்கோ, வந்து கை கால் உடஞ்சு போய்க்கோ, என்ன வேணாலும் ஆயிக்கோ, நான்லாம் உன்னை பார்க்க வரமாட்டேன். வேணா செத்து போன பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை தூக்கிட்டு வா, கையில வர கையோட நீயே மாலை வாங்கிட்டு வந்துக்கோ, நான் மாலை போட்டு வேணா மரியாதை செஞ்சுப்பேன், என் இடத்துக்கு நீ வரணுமே தவிர உன் இடத்துல நான் வரமாட்டேன் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு விஜயோடைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா நேற்று நடந்த அந்த கூட்டத்துல பார்த்தோம்னா பெரிய அளவிலான கூட்டங்கள், அந்த மைதானமே காலியா கிடக்கு. இத்தனை நாளா அவருக்கு வந்த கூட்டங்கள் நாளுக்கு நாள் இன்னைக்கு குறைஞ்சி வந்துட்டு இருக்குது. அப்ப விஜயோடைய ஸ்ட்ரென்த் தேர்தலுக்கு முன்னாடியே மனுஷன் காலியா போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த அட்லி ஒரு படத்துல ஒரு மேடையில சொல்லுவாப்புல, எங்க அண்ணன்டா, எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன் அப்படிங்கிறாருல. விஜய் அவருக்கு மட்டுமா அண்ணன், எனக்கு தானே அண்ணன். எங்க அண்ணன் விஜய் அண்ணா, அதான் பாருங்க துபாய் வந்திருக்கோம், இவ்வளவு வேலை இருக்குது, எங்க விஜய் அண்ணா நான் தான் பண்ணுவேன், 25ஆம் மாடியில உட்காந்தா கூட எங்க விஜய் அண்ணாவுக்கு நான் தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிறப்பான சம்பவங்களை இங்க ஆரம்பிக்க போறோம். இறைவனோட உதவியால நம்ம பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸோடைய ஜனவரி பிப்ரவரியோட குரூப்புக்கான புக்கிங் ஃபுல் ஆயிருச்சு. நம்ம கூட வந்த ஹாஜிகள் ரொம்பவே மனநிறைவோட அவங்களுடைய உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றினாங்க. அடுத்து மார்ச் உம்ராவுக்கான புக்கிங் ஆரம்பமாயிருக்கு. மார்ச் மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரமலான் முடிஞ்சு ஷவ்வாலுடைய மாசம் அப்படிங்கறதால பொதுவாவே ஹரம் கூட்டம் குறைவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால மக்கா மதினா 2 இடங்கள்லயுமே ஹரமுக்கு ரொம்ப பக்கத்திலே ரூம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் சைவம் அசைவம் இப்படி 2 வகையான பஃபே உணவுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை உங்க கூடவே இருந்து நானும் அனுபவமிக்க ஆலிம்களும் வழிகாட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறோம். மிக குறைந்த விலையில தரமான சேவையோட உங்களுடைய உம்ரா கடமையை நிறைவேற்றுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, விஜய் தான் ஒரு பக்கம் கிரிஞ்சு பண்ணிட்டு அலையறாருன்னு பார்த்தோம்னா அவரை நம்பி வரக்கூடிய கூட்டம் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாலும் சரி, விக்ரம் வண்டியில கூட்டம் நடந்ததுல இருந்து இவருடைய ஒவ்வொரு கூட்டங்களுக்கும், ஏன்னா வழிகாட்டல் இல்லாத ஒரு கூட்டம், ஒவ்வொரு கூட்டங்களுக்குமே பல உயிர்கள் இங்க பலி கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதுல நேத்து பார்த்தோம்னா ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு 1.5 வயசுல ஒரு புள்ள இருக்குதான். எனக்கு 1.5 வயசுல ஒரு புள்ள இருக்குது, எவ்வளவு பேர் சொன்னாங்க போவேனா சொன்னாங்க, போனா கரூர்ல செத்து போனோமா செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க, ஆனா நான் கேட்கவே இல்லை, எங்க அண்ணாவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூதேவி அங்க வந்துகிட்டு உட்காந்து அதை சிரிச்சிட்டு இருக்குது. 1.5 வயசு குழந்தை வீட்டுல இருக்குதான். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் இதை தடுத்தாங்களாம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணனை நாங்க பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி அந்த சினிமா வெறி, இந்த நடிகனை பார்க்கக்கூடிய வெறி, இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, காலையில இருந்து வெயில்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அப்படி பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அலையுதுங்க. முன்னார்த்தைங்க பைக்ல விஜய் போகக்கூடிய இடமெல்லாம் பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. அவன் மனசு பிடிச்சி தள்ளி விடுறாப்புல, போடாங்கட்டு அப்படி சொல்லி பிடிச்சி என்னதான் தள்ளி விட்டாலும் சரி, பின்னாடியே போய் அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, செத்தாலும் சரி, அந்த நடிகன் பின்னாடி நாம போனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெறிதான். எதனால ஒரு அரசியலை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அது நம்ம மாநிலத்துக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமா, நம்ம சமூகத்துக்கு ஏதாவது பயன்படுமா அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலும் இல்லாம ஒரு நடிகன், அவன் சினிமால நல்லா டான்ஸ் ஆடினாரு, சண்டை போட்டாரு, அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற பேர்ல தான் இன்னைக்கு வீணா சீரழிஞ்சு கிடக்குறாங்க. அதுல இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராணுவ பயிற்சியெல்லாம் வர கொடுத்தாங்க. அங்க வந்து ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர், அவர் மிலிட்டரி ட்ரைனிங் கொடுக்குறாரு. நல்லா எவ்வளவு நாள் ஆனா வெயில்ல நிப்பியா, வெயில் ஃபுல்லா நீ தாங்குவியா, மயக்கடிச்சு விழுந்தாலும் பயக்க விழுவாம இருப்பியா, தண்ணி கிடைக்காது அப்ப கூட நீ ஸ்ட்ராங்கா நிப்பியா இப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுத்தாங்க. ஆனா பாருங்க, பயிற்சி அந்த அளவுக்கு பத்தாததால ஒருத்தர் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன இடத்துலயுமே சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு உயிரிழந்துட்டாரு. எவ்வளோ ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது, இந்த சாமானிய குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய வழி என்ன எதுவுமே இந்த நடிகனுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் நடிகை உங்களை பார்க்க வரமாட்டாரு. ஆனா என்ன ஒண்ணு, எப்பேற்பட்ட இக்கட்டுகள் வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் திமுக காரணம், தப்பி தவறி கூட பாஜகன்ற பெயர் அவருடைய வாயில வராது. இப்ப இந்த மேடையில நேற்று விஜய் சேலத்துல பேசும்போது கூட அவருடைய வாயில இருந்து கொஞ்சம் கூட தப்பி தவறி கூட பாஜக அந்த 3 எழுத்து அவருடைய வாயில வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு அங்க நடந்துட்டு இருக்குது. இதுல பார்த்தோம்னா இந்த ஒரு சேலத்துல இப்படி ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்குள்ளேயே அங்க இப்ப கோஷ்டி மோதல்கள் வேற ஒரு பக்கம், செங்கோட்டனுடைய தரப்பு ஒரு பக்கம், சேலத்துடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய பார்த்திபன், இந்த பார்த்திபனுடைய கோஷ்டி ஒரு பக்கம். அங்க போஸ்டர் அடிக்கிறாங்களாம். போஸ்டர் அடிக்கக்கூடிய நேரத்தில் தாவேக்காகன்னு ஒரு போஸ்டர் அடிக்கும் போது அதுல செங்கோட்டையனோட போட்டோ இவங்க போடல, இவங்களுடைய போட்டோல அவங்க போட்டோ போடல அப்படின்ற பேர்ல ஒரு கோஷ்டி மோதல் ஏற்பட்டு, போஸ்டர் ஓட்டுறதுல ஒரு கோஷ்டி மோதல் ஏற்பட்டு கடைசியில ஒருத்த அடிச்சுக்கிட்டு மண்டையை பொழந்து இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்களும் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் திரும்ப சொல்றது,
இது ஒரு வழிகாட்டல் இல்லாத ஒரு கூட்டம், வழிகாட்டல் இல்லாத கூட்டம் இப்படிதான் கிடக்கும். சரி, அதுக்கப்புறமா விஜய் அந்த மேடையில என்னதான் பேசினாரு அப்படின்னு போய் ஆர்வமா போய் பார்த்தோம்னா, அவர் எப்பவுமே, அதாவது ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க உன்னை பார்த்து ஏதாவது விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அந்த விமர்சனத்தை பல அரசியல் தலைவர்கள் கடந்து போவாங்க. திமுகவை பார்த்து ஊப்பிம்பாங்க, பாஜகவை பார்த்து சங்கின்னு சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஆமைங்க ஆமகாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க, அந்த கட்சியை சேர்ந்தவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா விஜயை பார்த்து தற்குறின்னு சொல்லும் போது என்ன பார்த்து எப்படிங்க தற்குறின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மனசை இதுக்கு முன்னாடி அழுது புலம்புனாரா. இந்த தடவை என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு நேற்று சேலம் மேடையில ஏறி போயிட்டு எங்களுக்கு வந்து அனுபவம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படி சொல்லி, உனக்கு அனுபவம் இல்லைன்றத மனசை இவரே ஒத்துக்கிறாரு. எங்களை பார்த்து அனுபவம் இல்லைன்றாங்க அப்படிங்கிற மாதிரி மனசு அழுவாத குறைய அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப அதுல அவரும் சொல்றாரு, அனுபவம் இல்லைங்கிறாங்க இவங்க வந்து அதிகார கும்பு முளைச்சு கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது பக்கமா 4வது பக்கமா இவங்க வர கீழே ஊன்னு கத்துறாங்க. ஆனா மூஞ்சி மறைக்குதுனா அந்த டேபிள கொஞ்சம் நவுத்தி வச்சு பேசினா, டேபிள மவுத்தி வச்சா அவருக்கு ஸ்கிரிப்ட் மறந்து போயிடும்டா, அதனாலதான் அவர் டேபிள முன்னாடி வச்சு பேப்பர்ல வச்சு படிக்கிறாரு. அதிகார கும்பு முளைச்ச ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மனுஷனுக்கு மறந்து போச்சு. பேப்பர் வந்து காத்துல பறந்துச்சு போல இருக்குது. இப்ப 3வது பேஜ்ல இருந்து விட்டோம்னா 4வது பேஜ்ல இருந்து விட்டோம்னா மனுஷன் திணறிட்டாப்ல, கொஞ்ச நேரத்துக்கு திணறிட்டு அப்படியே இவங்க வர கீழே வந்து கூ வாழ்னு போட்டு கத்துறாங்களா, டென்ஷன் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டு யோசிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல மனுஷன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல திரும்பவும் போயிட்டு, இந்த மாதிரி எங்களுக்கு அனுபவம் இல்லதான், கொள்ள அடிக்கிறதுல எங்களுக்கு அனுபவம் இல்லதான், எங்களுக்கு எல்லாம் கொள்ள அடிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லி விஜய் கொள்ள அடிக்கவே தெரியல அப்படின்னு சொல்லி வேற சொல்றாப்ல. இதுதான் இப்ப சம்பவம் நடந்து இன்னும் 1 வாரம் கூட ஆகல. இப்பதான் நீதிமன்றத்துல வேற சொல்லியிருந்தாங்க, இவரு வரி ஏய்ப்பு செஞ்சது, அந்த 15 கோடி ரூபாய் வரிய தன்னோட வருமானத்தை மறைச்சு வரி ஏய்ப்பு செஞ்சு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அவரோட வரி ஏய்ப்பு செஞ்சதுல இருந்து 10% அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அதுவே கிட்டத்தட்ட அரசாங்கத்தை ஏமாத்துறது தானே சம்பவம், வரி ஏய்ப்பு செய்யறது. இப்படி வரி ஏய்ப்பெல்லாம் இவர் செஞ்சுக்கிறாரு, வாங்கக்கூடிய வருமானத்தை மறைச்சிக்கிறாரு, டிக்கெட்டை பிளாக்ல விற்கக்கூடிய வேலை அது ஒரு தனி. இது மாதிரியான எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இவரு தான் ஊழலை ஒழிக்க வந்த தூய சக்தியா. அவரு அந்த மேடையில சொல்ற விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்க. திரும்ப அந்த மேடையில சொல்றது என்னன்னா, அதாவது அரசியல் செய்யலாம், கண்டிப்பா ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள், எதிரில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள், இதை எதிர்க்கிறது அரசியல். ஆனா விஜயோட நேத்து பேச்சு வரைக்கும் நல்லா பாருங்க, திமுக ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்திக்கு எங்களுக்கு தான் போட்டி, நாங்க ஒரு தூய சக்தி, தூய சக்திக்கு தான் இந்த தேர்தலில் போட்டி அப்படி சொல்லி திரும்பவும் பேசுறாரு. அங்க திமுக கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொள்ளைக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் கடைசி வரைக்கும் சொல்லல, அவங்க கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து தீய சக்தி, மக்கள் விரோத ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரே தவிர கடைசி வரைக்கும் நேத்து கிட்டத்தட்ட 25 நிமிஷமோ 24 நிமிஷமோ அந்த நடுவுல ஒரு இடத்துல மறந்துட்டாப்லையே, அதெல்லாம் சேர்த்தே சொல்றேன், நடுவுல மறந்தது சேர்த்து 25 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. இந்த 25 நிமிஷத்துல எந்த ஒரு இடத்துலயுமே பாஜக அப்படிங்கிற ஒரு பெயர் ஏற்படல. மக்கள் விரோத ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கூட திமுக, அதன் பேர் நல்லா கவனிங்க, திமுக மக்கள் விரோத ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அவங்களும் அப்படித்தானே இருக்கிறாங்க. திமுக சொல்லும் போது திமுக மக்கள் விரோத ஆட்சி, திமுக தீய சக்தின்னு சொல்லிக்கிறது. ஆனா பாஜகன்னு சொல்லும் போது அவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன் அவங்கள பத்தி பேச எங்களுக்கு பயமா? அவங்க யாரும் பக்கத்து வீட்டுக்காரவங்க, அந்த பக்கம் ஊர் பேர் தெரியாதவங்கள, அதனால பாஜக பத்தி சொல்லும் போது அவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த கோழைத்தனமான அரசியல் செய்யறதாலதான் விஜயோடைய அரசியல் இன்னைக்கு எதிர்க்கப்படுது. விஜய் எடுக்கிறது, விஜயை எதிர்க்கிற நமக்கு ஒன்றும் வாய்க்கா வரப்பு சண்டைலாம் கிடையாது, மாமா மச்சான் சண்டை கிடையாது. ஏன் விஜயோடைய அரசியல் இன்னைக்கு எதிர்க்கப்படுதுன்னா, அது ஒரு வழிகாட்டப்படாத ஒரு வழிகட்ட கூட்டம், முழுக்க தற்குறித்தனமான ஒரு அரசியல். இந்த அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல எப்படி ஒரு மத வெறுப்பால அந்த மாநிலமே இன்னைக்கு நாசமாய் போய் கிடக்குதோ, அந்த மாதிரி தமிழ்நாடுமே சினிமா போதையால நாசமாய் போய் இந்த கூட்டத்தை எப்படினாலும் திசை திருப்பலாம். விஜய்க்கு நாளைக்கு ஒரு பிரஷர் கொடுக்கப்பட்டு இந்த பிரஷருக்கே மனுஷன் தாங்க முடியல. இன்னைக்கு திமுக அப்படி, திமுக தீய சக்தி அப்படிங்கிறப்பலையே பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல பேச மறுக்கல. விஜய்க்கே பாதிப்பு இந்த இடத்துல இருக்குது. அவருடைய ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சம்பந்தமான அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த விஷயத்தை கூட நீ ஏன் பாதிக்கப்பட்டு இருக்க, மக்கள் நாடு முழுக்க இந்த அளவுக்கு பாஜகவால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை எதிர்த்து நான் வாய் திறந்து கொஞ்சம் கூட எக்காரணத்தை கூட வாய் திறந்து பேச மாட்டேன், ஆனா திமுக மட்டும் நான் எதிர்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா, அப்ப இந்த விஜயோடைய அரசியல் யாருக்கானது? யாருக்கு தான் புரியும்? முதல்ல உனக்காச்சும் அது யூஸ் ஆகுமா? அந்த அளவுக்கு தான் விஜயோட அரசியல் இருக்கு. தன்னை நம்பி வந்த தொண்டர்கள் 41 பேர் கரூர்ல செத்து போகும்போதும் அவங்களை என்னன்னு போய் கேட்கல. இப்ப நேற்று சேலம் கூட்டத்துல நடக்கும்போது கூட இந்த கூட்டத்துல வந்து ஒருத்தர் உயிரிழந்து போயிட்டாரு, அவனை போய் என்னன்னு கூட போய் பார்க்கல. எப்பா இப்ப இந்த இடத்துல என்னாச்சு? வட சென்னையில் துறைமுகம் தொகுதியில போய் இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க வீடு வீடா போய் நாங்க கருத்து கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. அந்த கருத்து போகக்கூடிய இடத்துல கூட வீடு வீடா வந்து ஆதார் கார்டை கேட்கறது, பேங்க் அக்கௌண்ட்டை கேட்டுக்கிட்டு இருந்தது, இது மாதிரியான வேலைகளை இவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. அப்ப அங்க போயிட்டு அந்த பொதுமக்கள்கிட்ட போயிட்டு நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி வரம்பு மாரி கேட்கும் போதுதான் அந்த வட சென்னை மக்கள் அவங்களுமே பதிலுக்கு பேச போய் அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டு
அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் எட்டி உதைச்சாங்க, கீழே தள்ளி விட்டாங்க. ஒரு வயசான அம்மா கூட பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு நாடகம் ஒண்ணு போட்டாங்க. இந்த மாதிரி கர்ப்பிணி பொண்ணை வந்து அடிச்சுட்டாங்க, ஐசியூல சீரியஸா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னாங்க. பார்த்தா அந்த கர்ப்பிணி பெண் அடுத்த 5 நிமிஷத்துல வந்து டிவில வந்து பேட்டி கொடுக்குது. அந்த பொண்ணு எப்படி கரூர் சம்பவத்துல கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சாவடிச்சாங்க, பிளேடுகளை வச்சு கீறி சாவடிச்சாங்க அப்படின்னு ஒரு வதந்திகள் அவதூறுகள் எப்படி பரப்பப்பட்டதோ, அதே மாதிரிதான் இந்த வட சென்னையில விஷயத்திலுமே. அதாவது கரூர்ல செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணாங்க. யாரெல்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், பாஜகவுக்கு எதிராக யார் தீவிரமா களமாடுறாங்களோ, செந்தில் பாலாஜி கொங்குமண்டார வட்டாரத்துல செந்தில் பாலாஜி பாஜக எதிராக நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி கரூர் விஷயத்துல அவர் மேல பழி சுமத்தப்பட்டது. அதே மாதிரி இன்னைக்கு அறநிலைத்துறையோட விஷயத்துல சங்கிகள் எக்காரணத்து கொண்டு இந்து மதத்தின் பெயரால இங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் பண்ணாத அளவுக்கு இங்க அமைச்சர் சேகர் பாபு சரியான அளவுல இங்க களமாடிட்டு இருக்காரு. சேகர் பாபு மேல ஒரு பழி சொல்றதுக்காக இன்னைக்கு துறைமுகம் தொகுதியில உள்ள வந்துட்டு நாங்க வந்து கருத்து கேட்க போனோம், எங்களை அடிச்சுட்டாங்க, கர்ப்பிணி பொண்ணை போட்டு மிதிச்சுட்டாங்க சொல்லி அங்கேயுமே ஒரு நாடகம் ஆடப்பட்டது. அப்போ விஜயும் மேடையில இங்க எதிர்த்து பாஜக எதிர்த்து பேசல, அவருடைய தொண்டர்கள் செய்யக்கூடிய ரசிகர்கள் செய்யக்கூடிய அரசியலும் இது யாருக்குமே பிரயோஜனப்படாத ஒரு மக்கள் விரோத போக்குல தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. மக்களுக்கு இதனால துளி அளவு எந்த வகையிலுமே பிரயோஜனம் இல்லை. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு தற்குறித்தனமான அரசியல், பாஜகன்ற பெயரை சொல்லக்கூட இவங்களுக்கு இவ்வளவு பெரிய அச்சம், இவ்வளவு பெரிய பயங்கும் போது இது மாதிரியான ஒரு அரசியல் வளர்ந்து வரதுங்கிறது இது தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து. இதனாலதான் இது இன்னைக்கு எதிர்க்கப்பட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து இவர் என்னதான் ஜோக் காட்டலாம், நாங்க வந்து ஆட்சியில பங்கு தரோம், அதிகாரத்துல பங்கு தரோம், இதை பார்த்துட்டு ஒரு பாம்பே வெடிக்க போகுது, பாம்பு வெடிச்சிருச்சு அப்படி இப்படிங்கிறாரு. ஆனா விஜய் ஆட்சியில பங்கு தர, அதிகாரத்துல பங்கு தரனா, எப்ப நீ வீட்டை விட்டு வெளில வந்தாலே நீ ஆட்சியில பங்கு தருவ, நீ வீட்டை விட்டே வெளில வர மாட்டே, எங்களுக்கு ஆட்சியில வர பங்கு தரியா அப்படி சொல்லி இன்னைக்கும் விஜயோடைய அரசியலை நோக்கி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ எந்த ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த முக்கியமான பிரதிநிதிகளோ யாருமே அங்க நகராம இருக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். ஏன்னா நேற்று அந்த மேடையில விஜய் பேசும்போது திமுக வந்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றல, இந்த வாக்குறுதி நிறைவேற்றல அப்படி இப்படின்னு சொல்லி காரணம் சொல்றாரே தவிர எத்தனை நம்பர் அங்க 505 வாக்குறுதி கொடுத்தாங்க. திமுக சொல்றது என்னன்னா 80க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம், 480 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம், மீதி 65க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் ஒன்றிய அரசோட அனுமதியால நிற்கப்பட்டு இருக்கு, அந்த அனுமதி கிடைச்சா உடனே அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்ப விஜயோட தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாந்தா என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்றல அந்த காரணத்தையாச்சும் சொல்லணும், அதையுமே சொல்லல. சரி திமுக வாக்குறுதி நிறைவேற்றலங்கிற ஓகே, அதை குறிப்பிட ஓகே, இங்க மோடிஜியும் வாக்குறுதி கொடுத்தாருல, ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபா நான் போடுறேன், நான் ஆட்சிக்கு வந்துட்டா வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுப்பேன், எல்லாருக்குமே கண்டிப்பா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உறுதி, விவசாயிகளோட வருமானம் ரெட்டிப்பாக்கப்படும், இப்படி மோடிஜி எத்தனை வாக்குறுதி கொடுத்தாரு, இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா? அப்ப மோடிஜி ஏன்ஜி இப்படி வாக்குறுதி கொடுத்தீங்களே, அந்த வாக்குறுதி என்னைக்கு நிறைவேற்றுவீங்க, இப்படி மதவெறுப்பு கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்களா சொல்லி மோடிஜியை பத்தி வாயை திறக்குது வக்கில்ல. ஆனா முழுக்க டார்கெட் என்னன்னா திமுகவை பத்தி பேசணும், அந்த திமுகவுடைய வாக்குகளை பிரிக்கணும், இது மூலியமா பாஜகவுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் விஜயோடைய அரசியலை தவிர அதை தாண்டி இது மக்களுக்கோ ஏன் விஜய்க்கோ கூட அது எந்த வகையிலுமே பயனடையாது அப்படிங்கறதான் நேற்று விஜயோடைய பேச்சு மூலியமா அந்த பேச்சோடைய ஒரு யதார்த்தமே அதுதான். ஆனா இவர் காணக்கூடிய கனவு என்னன்னா இன்னைக்கே கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கே முதலமைச்சராகி நாளை கழிச்சு அமெரிக்காவுடைய பிரதமர் ஆயிரணும் அப்படிங்கறதான் இவருடைய கணக்கு போட்டுட்டு இருக்காரு. பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் பாருங்க, ஒரு பேசிக் பிரஸ் மீட் கொடுப்பாங்க, அதுதான் இயல்பு. இப்ப இன்னைக்கு இந்தியா டுடேயோட கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்குது, எல்லாருமே கலந்துக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எல்லா ஏப்பா எச் ராஜா அங்க பேட்டி கொடுக்க போய் தான் பக்காவா வந்து இன்னைக்கு பக்காவா படுத்துட்டு இருக்காரு. எச் ராஜா கூட அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. ஆனா விஜய் இப்ப அந்த கான்ஃபரன்ஸ்ல கூட நான் கலந்துக்க மாட்டேன், ஒரு பிரஸ் மீட் நான் கொடுக்க மாட்டேன், NDTV வச்சு ஒரு பேட்டிக்கான ஏற்பாடு செய்வேன், ஆனா வீட்டுக்குள்ள வச்சு ஆஃப் த கேமரா பேட்டி கொடுத்துட்டு விஜய் என்ன பேசுறாருன்றது அந்த நிருபர்கள் வந்து வெளியில பேசிக்கணுமா? உலகத்துல இப்படி ஒரு கன்றாவை யாராவது பார்த்திருப்பாங்களா? அப்ப இப்ப ஒரு ஊடகத்தை சந்திக்கிறதுக்கு எந்த ஒரு தைரியம் கிடையாது. இப்ப ஏற்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு மம்தா பானர்ஜி பாருங்க, உச்சநீதிமன்றத்தில் SIR எதிர்த்து தான் ஒரு வக்கீலாண்டு அந்த இடத்துல வாதாடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் உச்சநீதிமன்றத்தை காக்க வைக்கப்பட்டாங்க. 6 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டு கூட இந்த மம்தா பானர்ஜி அவ்வளவு துணிச்சலா அந்த இடத்துல நிக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் முக்கியமான மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏம்பா மோடிஜி கூட ஏதோ ஒரு வகையில அந்த டிவி சேனல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சாச்சும் பேட்டி கொடுத்துருவாரு. ஆனா ஒரு மீடியாவை கூட சந்திக்க ஒரு பேட்டி கொடுக்க கூட தைரியம் இல்லாத இந்த நபர் தான் இவரு ஒரு மாநிலத்திலே ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்காரு. இவரு கனவா மட்டுமே நடைபெறுவதற்கு மிகுந்த ஆழ்ந்த இரங்கல்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.